ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டுக்கி விலாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பயங்கரமான மழைங்க கேரளாவில். அதோட அச்சா வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் வந்தப்போ நான் அம்மாவுக்கு ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்துருந்தேன். லைக் கேஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன். பேசிக்காக அது சப்பாத்திக்கெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும், பட் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இவங்க ரைஸ்க்கு நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அது அப்படியே வந்துட்டு மெமரியில் இருக்குது, பண்ணிக்கூடன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க நம்ம சிக்கன் இது எப்படி சொல்கிறது, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த கிரேவிக்கு, அதாவது கேஷ்யூஸ் எல்லாம் போடுறதுனால அந்த பேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆனியன், அதுக்கப்புறமா டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு செப்பரேட்டாக அரைச்சி வைக்கல. அதனால இதுலேயே வந்துட்டு இஞ்சி அண்ட் பூண்டு ரெண்டையுமே வந்துட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா பேஸ்ட்டுக்காக தான் வந்துட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே மறந்து போச்சு நான் இப்படி ஒரு டிஷ்ஷை வந்துட்டு பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அம்மா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு அந்த டேஸ்ட் வந்துட்டு பத்தலை, மீன்ஸ் அது சாப்பிட்டேன் ஆனால் திருப்பியும் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு இப்போ கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கேஷ்யூஸையுமே வந்துட்டு போட்டு அதுலேயே வந்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ கொஞ்சமாச்சு குக் ஆகணும் இல்லையா, அதுக்காக. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபேன் கீழே வந்துட்டு ஆற வச்சிடலாம். அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ப்ளைனாக இருக்க வேணால், கொஞ்சமாச்சு காரம் தட்டணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆஸ் யூஷுவல் கடுகு அண்ட் கருவேப்பிலை. இங்கே கேரளாவில் கடுகு அண்ட் கருவேப்பிலை தான் ஆட் பண்ணுவாங்க. நான் தான் அங்கே ஏகப்பட்ட இது எல்லாமே ஆட் பண்ணுவேன், ஏன்னா அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். அண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், இந்த குட்டி குட்டியாக இங்கே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிறல்ல, காரணம் என்னென்னா என் மாமியார் வந்துட்டு ஒரு கத்தி ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. பயங்கரமாக கட் பண்ணுதுங்க, கையும் சேர்த்து தான். புது மருமக கையை லைட்டாக கட் பண்ணிக்கிட்டாங்க வந்த ஒரு 3rd டேக்கே. அது அந்த அளவுக்கு வந்துட்டு ஷார்ப்பாக இருக்குது. அது நம்ம கையில் வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து கேராக கட் பண்ணணும். பட் நம்ம வந்துட்டு வெஜிடபிள் கட்டரில் வச்சு கட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஃபைன் சாப்பிட்டா ஈஸியாக கிடைக்குது. அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஆஸ் யூஷுவல் நம்மளோட டிப்ஸ் வந்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டோன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கும், இல்லைனா வந்துட்டு வீட்லேயே நீங்களே குக் பண்ணுறீங்க, லைக் வந்துட்டு ரூம் எடுத்துலாம் குக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறமா தான் சில விஷயங்களெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். அண்ட் ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சிக்கன் கிரேவி லைக் கேஷ்யூஸோட காம்பினேஷனில் கொடுக்கறதுனால நம்ம கேப்சிகம்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அண்ட் டொமேட்டோவையும் வந்துட்டு ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேப்சிகம் டொமேட்டோ ரெண்டுமே வேகிறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ரெண்டுமே வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ நான் டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா நம்ம கிச்சனில் வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த வதங்கிட்டு இருக்கிற டைம், அந்த குக் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டைமை வந்துட்டு நம்ம சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்துட்டு கிச்சன் ஒர்க் வந்துட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். லைக் நான் பேச்சுலர்ஸாக இருக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு இதில் வந்துட்டு தெரியாது. பட் நான் வந்துட்டு இப்போது ஒரு 4 வருஷமாக வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி மஞ்சள் தடவி கொஞ்சம் வச்சுருக்காங்க, உப்பு மஞ்சளும் தடவி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். எதுக்காக இந்த உப்பு மஞ்சள் தடவி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, அம்மா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வெளியே வச்சுட்டாங்க. ஸோ ப்ளைனாக வச்சோன்னா அது ஏகப்பட்ட கிருமி வந்துடும். அதனால் மஞ்சளும் உப்பும் தடவி வச்சிட்டோன்னா சிக்கன் வந்துட்டு சீக்கிரமாக கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாலாம் வாஷ் பண்ணி வைக்கல, பட் இருந்தாலும் இது ஒரு ப்ராசஸ், நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீட்டில் வந்துட்டு நிறைய மசாலாஸ், அதாவது நம்ம வீட்லேயே அரைச்சாலும் நிறைய மசாலாஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் சிக்கன் மசாலா எல்லாமே வந்துட்டு நம்ம பேன் பண்ணிட்டோம். முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ், நிறைய நம்மளோட இந்தியன் சிக்கன் மசாலா பேக்கெட் மசாலாலேயே வந்துட்டு கேன்சர் வரக்கூடிய நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம அதெல்லாம் வந்துட்டு இனிமேல் யூஸ் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன டேஸ்ட் வருதோ அதை நம்ம வந்துட்டு பண்ணலாம். இல்லைனா பழைய காலத்துலலாம் வந்துட்டு வீட்லேயே எல்லாம் அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. நமக்கு அதான் மிக்ஸி இருக்குது, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்.
பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா வந்துட்டு என்னோட அம்மா வந்துட்டு அந்த க்ரீன் கலரில் சீரகம் இருக்கும் இல்லையா, பெருஞ்சீரகம், அதுவும் தனியாவும் வந்துட்டு வறுத்துட்டு அது ஒரு பொடி பண்ணி அதை ஆட் பண்ணுவாங்க சிக்கனில். வேறு லெவலில் இருக்கும். அது நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இதில் என்ன போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, இவ்வளோ தாங்க போட்டிருக்கோம். இதை போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கனில் வந்துட்டு நம்ம ஒரு துளி தண்ணி கூட ஊற்றலை. ஏன்னா தண்ணி ஊற்றினோன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அது வந்துட்டு இறங்கிடும். அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. அவ்வளோதான். என் மாமியார் வந்துட்டு மிடில் கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேஷ்யூஸ் பேஸ்ட்டுக்காக, ஸோ அந்த ஒரு காம்பினேஷனை வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டாங்க. சைட் பை சைட் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா, ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கிச்சனில் வந்துட்டு குக் பண்ணதுக்கப்புறமா அந்த குக் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிற விசில்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப கலைஞ்சு போயிருக்கும். நம்ம குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு அப்படியே கிச்சனில் இருந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மிடில் நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு இந்த குக் பண்ணுறதையே மறந்துட்டு தீஞ்சு போயிடும் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயங்களும் வந்துட்டு இருக்காது. ஏன்னா நம்ம இங்கேயே இருப்போம், இங்கேயே நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அண்ட் வந்துட்டு நம்மளோட இந்த க்ளீனிங் டைம் வந்துட்டு அட் த டைம் வந்துட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த கிச்சன் பக்கம் நம்ம வர வேண்டியது இருக்காது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். எனக்குமே ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் தெரியாது. கண்டினியூவாக நம்ம வந்துட்டு வீட்டில் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது தான் நமக்கே வந்துட்டு இப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகும்போது டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி 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 எனக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஒரு பக்கம் வந்துட்டு டோக்கிக்கு பீட்ரூட் அண்ட் கேரட்டை வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு அது ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோக்கி வந்துட்டு மேமோ கூட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. டோக்கி வந்துட்டு ஒரு ட்ரிக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கா, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாயாயோ டோக்கு கியூட்டி சில்லுக்குட்டி. அம்மா காரம் மதியம் என்ன இடணும்? அது என்ன ட்ரிக்குன்னா, டோக்கிக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ற வரைக்கும் அச்சம்மா வேணும், அதாவது டோக்கியோட பாட்டி வேணும். அதுக்கப்புறமா விளையாடுறதுக்கு மேமா வேணும். அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் ஒரு 5-6 ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்குகிற டைம் வந்துடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு கண்டிப்பாக அம்மா வேணும். இப்படி வந்துட்டு 3 பேரையுமே 3 டைமுக்கு டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி டிவைட் பண்ணிவிட்டு அந்தந்த டைமில் அவங்க கூட வந்துட்டு ஃபுல் என்கேஜாக இருக்காங்க. அவ்வளோதான். பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு, கேஷ்யூஸ்லாம் போட்டு. அதுக்கப்புறமா இங்கேயும் வந்துட்டு சிக்கன் நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு. அப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ குக்கிங் என்னமோ நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மேடமோட கொஞ்சம் ஃபேவரட் அப்படின்றதுனால மேடம் வந்துட்டு அப்படியே சைட் பை சைடாக வந்துட்டு என் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் சிக்கன் வந்துட்டு எனக்கு சாப்பிட பிடிக்கும், ஆனால் வாஷ் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும். லைக் வந்துட்டு இந்த சிக்கன் மீன்லாம் வாஷ் பண்ணி செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சவங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருக்குது. நார்மலாக மீன்லாம் எனக்கு வாஷ் பண்ணவே பிடிக்காது. மீனை வந்துட்டு அங்கேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா வாஷ் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். அதனாலே மேக்ஸிமம் நான் மீனை வாங்கி சாப்பிட்றதே கிடையாது. நிக்கிக்கு வந்துட்டு என் அம்மா வரும்போது தான் மீன் வாங்கி அவங்கள செஞ்சு கொடுக்க சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது.
நம்ம இந்த மாதிரி சட்னியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையுமே சேர்த்து ஆட் பண்ணும்போது அது ஒரு தனி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நார்மலாக எல்லாமே பண்ணுவோம். இன்னும் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அம்மிக்கல் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி அதையுமே தொடச்சி வந்துட்டு சட்னியில் வந்துட்டு போட்டுப்பாங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. தெலுங்கில் வந்துட்டு ஊர்மீண்டின்னு சொல்லுவாங்க. ஊர்மீண்டி வந்துட்டு அந்த அம்மிக்கல்லில் போட்டு தேய்ச்சி ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த அம்மிக்கல் ஃபுல்லாகவே அந்த தேய்க்கிறது எல்லாமே தண்ணி போட்டு கழுவிட்டு அதையுமே வந்துட்டு கிண்ணத்தில் தான் வந்துட்டு மாற்றிப்பாங்க. ஸோ இவ்வளோதாங்க. இது நல்லா கொதி வந்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. கடைசியாக வந்துட்டு பெப்பர் பொடியை தூவி நம்ம வந்துட்டு சிக்கனை வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. மீன்வேல் டோக்கியோ வந்துட்டு மேமாவை பிடிச்சிட்டு விளையாடுறதுலேயே பிஸியாக இருக்கா. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோமோ அங்கே வந்து டோக்கி விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டோக்கியோ இப்படி பார்க்குறது. ஏன்னா சென்னையில் வந்துட்டு நானும் டோக்கி மட்டுமே இருப்போம். இங்கே வந்துட்டு அவள் பயங்கர என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. അരച്ചിട്ട് ആവും മിക്സി അല്ലേ? മിക്സി. ഇതെന്തത്? ഉണ്ടാക്കി തരാട്ടുവാ. ഇതെന്തത്? കുടിച്ചോ? കെറ്റിൽ. കെറ്റിൽ. ഇതെന്തത്? ഗ്യാസിന്റെ മേലെ ഉള്ളത്. ഗ്യാസ് ഇതാ മേലെ വെക്കുന്നത്. അച്ഛനോട്ട് അടുക്കളയിലില്ലേ മദ്രാസിൽ ചെന്നൈയില്? ഇതോ ഒക്കെ പറയുന്നു. ഇൻഡക്ഷൻ കിട്ടാത്. ഇൻഡക്ഷൻ പറഞ്ഞോളൂ. അതിന്റെ പേര് ഇൻഡക്ഷൻ. ഓക്കേടാ. കുക്കർ. ഇതെന്താ? ഇത് ഇത് എന്താ? ഗ്യാസ്. ഇതെന്താ? ദോശ ഉണ്ടാക്കുന്നത്. കുഞ്ചി ദോശ ഉണ്ടാക്ക. ഇത് വലിയ ദോശ ഉണ്ടാക്ക അല്ലേ? ഇത് മിക്സി. ഇങ്ങനെ അരച്ചിട്ട് കൊട്ടിച്ച് ഇങ്ങനെ ഒഴിച്ചിട്ട് കുടിക്കാനല്ലേ? പിന്നെന്താ? ഇഡ്ഡലി. ഇതെന്തത്? ഇത് മേലെ വെക്കണേ. കറിയാച്ചോണ്ട് കൊണ്ടുവന്നല്ലേ. കെറ്റിൽ. ഇതെങ്ങനെ? ഇതിലെന്താ ചെയ്യാ? വെള്ളം കുടിച്ചാനാ? ബോയിൽ ചെയ്തിട്ട് വെള്ളം കുടിക്കാം അല്ലേ? ഇതാരാ അതൊക്കെ? ചേച്ചിയും ആ ചേച്ചിയും അച്ഛാ. ഇതെന്തമാ? കോക്കനട്ട് ട്രീ. കോക്കനട്ട്. കോക്കനട്ട്. ടെൻഡർ കോക്കനട്ട്. എന്താടാ ഇത്? ഇതൊക്കെ എന്തമ്മാ? വഴി പോര വണ്ടി പോരാ വഴി. തട്ട്. അതിനെന്താ പറയാ? ഈ കൈ പിടി. അച്ഛനെ അപ്പനും പിടിക്കേ. അച്ഛനെ പിടിക്കേ. അച്ഛനെ പിടിച്ചേ. അവനെ പേടിക്കണ്ടേ? ടോക്കിയുടെ വെള്ളം അടിക്കില്ലേ ടോക്കി? കപ്പ് എടേ. അതൊന്നും വേണ്ടാണ്.
அனியும் அஞ்சலியும் வெளியே போயிட்டு திருப்பி வரும்போது எனக்கு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் ஆசை, இதை நான் பார்த்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஃபைனலி அது நடந்துருச்சு. எல்லாரும் കഴിക്കാ நന്നായിട്ടുണ്ട്. எப்பவும் போல உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.